அட எத்தனை தடவை மீன் குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாகவே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிற ஆளா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சவால் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் தாளிப்பு வடகம் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்ச உடனே அது கொஞ்சம் நேரம் பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீரி வச்ச 3 பச்சை மிளகா, உரிச்ச பூண்டு, வெள்ளை பூண்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கின உடனே வெட்டி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்ட உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிட்ட உடனே வெட்டி வச்ச தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிட்ட உடனே கொஞ்சமாக கல் உப்பு, குழம்புக்கு தேவையான கல் உப்பு, பத்தலைன்னா அப்புறமேட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போடணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தூள் போட்டுக்கலாம். எனக்கு 3 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும், அதனால் நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கினேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தூள் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயிலே அந்த மிளகாத்தூளை நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டோடனே கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் வெட்டி வச்ச மாங்காய் போடணும். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்த உடனே மீன் போடணும். மீன் மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். மீன் போடணும். மீன் குழம்புல போட்ட உடனே கரண்டி வச்சு கலக்கக்கூடாது, ஏன்னா மீன் கரைஞ்சிடும். அதனால் மீன் போட்ட உடனே கரண்டி வச்சு எதுவும் கலக்கக்கூடாது. சொல்ல மறந்துட்டேன், வெங்காயம் மிளகாத்தூள் போடும்போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு மிளகாத்தூள் போடணும். பாருங்க, நல்லா மீன் கொச்சி வந்துச்சு. இந்த டைமில் தான் நான் சொன்ன பொருள் வருது. குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பூண்டு இடித்து நல்லா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குதுன்னு. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.